வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் பெஸ்ட் யூடியூப் சேனல். நான் உங்கள் கௌசல்யா. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4ல தமிழ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைசஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வானம் கொடுத்திருக்காங்க. இந்த ரன்னகர நான் வந்துச்சுன்னா அதோட பொருள் பாத்தீங்கன்னா வானம்னா ஆகாயம் என்பது பொருள். வானம்னா ஆகாயம் என்பது பொருள். இந்த தன்னகர நான் வந்துச்சு அப்படின்னா அந்த வானத்தோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெடி. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆகாயம் மற்றும் வானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பனை கொடுத்திருக்காங்க. இந்த பனை என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா அரச மரத்தை குறிக்கும். செகண்ட் பாருங்க, மனை கொடுத்திருக்காங்க. இந்த மனை வந்து எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா பலகையை குறிக்கும். அடுத்த தேர்ட் பாருங்க, கிணை கொடுத்திருக்காங்க. இந்த கிணை என்பது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா உடுக்கை குறிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கணை கொடுத்திருக்காங்க. இந்த கணை என்பது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா வில்லில் இருந்து புறப்படும் அம்பை குறிக்கும். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லகர 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 வேறுபாட்டை சரி செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலம் கொடுத்திருக்காங்க. இந்த வேலம் என்பதோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா தோட்டம் மற்றும் வேல மரத்தை குறிக்கும். செகண்ட் ஒன் பாருங்க, வேலம் கொடுத்திருக்காங்க. இந்த வேலம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறை மற்றும் வாழிடத்தை குறிக்கும். தேர்ட் ஒன் பாருங்க, வேளம் கொடுத்திருக்காங்க. இந்த வேளம் வந்து யானை மற்றும் இசைக்கருவியை குறிக்கும். நமக்கு சரியான இணை என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தோட்டம், செகண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க வேலம், அதுக்கு வந்து வாழிடம், தேர்ட் ஒனுக்கு வேளம் கொடுத்திருக்காங்களா அதுக்கு வந்து யானை. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தோட்டம், வாழிடம், யானை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக கொடுத்திருக்காங்க. பருகு, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பருகு கொடுத்திருக்காங்க. பருகு என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா உள்ளம். பருகு என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா உள்ளம். செகண்ட் பாருங்க, பழகம் கொடுத்திருக்காங்க. பழகம் என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா மழை. தேர்ட் ஒன் பாருங்க, பழகு கொடுத்திருக்காங்க. இதோட பொருள் பாத்தீங்கன்னா குற்றம். பழகு என்பதோட பொருள் பாத்தீங்கன்னா குற்றம். ஃபோர்த் ஒன் பாருங்க, புறவு கொடுத்திருக்காங்க. புறவு என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா காடு. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கூடாரத்தை எது குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாணி தான் கூடாரத்தை குறிக்கும். ரன்னகரணி தான் கூடாரத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நகர நகர வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கோன் கொடுத்திருக்காங்க. இந்த கோன் என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா அரசு. கோன் அப்படின்னா எது குறிக்கும் பாத்தீங்கன்னா அரசனை குறிக்கும். இந்த கோன் தன்னகரையின் வந்துச்சு அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைவை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசன் வளைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக கொடுத்திருக்காங்க. வளவன் அப்படின்றது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா தேர்ப்பாகனை குறிக்கும். வளவன் வந்து எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா தேர்ப்பாகனை குறிக்கும். புறநானூர்ல கூட சொல்லியிருப்பாங்க, வளவன் ஏவா வானூர்தி. வளவன் அப்படின்றது தேர்ப்பாகனை குறிக்கும். இந்த செகண்ட் இருக்க வளவன் அப்படின்றது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா சோழர்களை குறிக்கும். சோழர்களை குறிக்கதான் வளவன் என்று சொல்ல பயன்படுத்திருப்பாங்க. தேர்ட் ஒன் பாருங்க, நல்லார். நல்லார் அப்படின்றது எதை குறிக்கும்னா மாதரை குறிக்கும். இலக்கியங்கள்ல பெண்களை குறிக்கிறதுக்காக நல்லார் அப்படின்னு சொல்ல பயன்படுத்திருப்பாங்க. நல்லார் அப்படின்னா மாதரை குறிக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்க, நல்லார். இந்த நல்லார் அப்படின்னா யாரை குறிக்கும் பாத்தீங்கன்னா பகைவரை குறிக்கும். இந்த நல்லார் பகைவரை குறிக்கும். சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலை கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட், அடுத்து தலை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தலை கொடுத்திருக்காங்க. சரியான பொருளை தருகன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த தலையோட பொருள்களை தெரிஞ்சுக்கணும். தலை அப்படின்னா தலையை குறிக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா சிரத்தையும் குறிக்கும். சிரம், பேருந்துகள்ல எல்லாம் எழுதி ஒட்டிருப்பாங்க பாத்தீங்களா, கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு. அப்படின்னா சிரம்னா தலையை குறிக்கும்.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தலை என்பது முதன்மை. திருவள்ளுவர் கூட திருக்குறளை எல்லாம் தலை அப்படின்றத பயன்படுத்திருப்பாங்க. அப்ப எல்லாம் தலைனா தலை என்பது முதன்மையும் குறிக்கும். அப்ப செகண்ட் ஒன் பாருங்க, தலை கொடுத்திருக்காங்க. இந்த தலை வந்து எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா சிரம், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விலங்கு, அடுத்து யாப்பின் ஒரு உறுப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலை கொடுத்திருக்காங்க. இந்த தலை வந்து எதெல்லாம் குறிக்கும் பாத்தீங்கன்னா இலைத்தலை, அடுத்து பாத்தீங்கன்னா தலைத்தல், தலைத்தல்னா தலைத்து வளருதல் அப்படின்றது குறிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இலை, இலை செடியோட ஒரு உறுப்பையும் குறிக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரின்றதான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்யணும்னு கொடுத்திருக்காங்க. கூலம் 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 கொடுத்திருக்காங்க. இந்த கூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட பொருள் பாத்தீங்கன்னா ரெண்டு பொருள் வரும். ஒண்ணு குப்பை, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா துண்டு. இது ரெண்டு சொல்லை எது குறிக்கும்னா கூலம் குறிக்கும். ரெண்டாவது செகண்ட் ஒன் கொடுத்திருக்கு கூலம் எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா தானியத்தை குறிக்கும், கடை வீதியும் குறிக்கும். நம்ம எடுத்த உடனே நமக்கு வந்து இது பொருள் அப்படின்ற உடனே பார்த்த உடனே டிக் பண்ணிடக்கூடாது. இந்த வரிசைப்படி நமக்கு சரியான இணை எதுன்றத பார்த்து டிக் பண்ணணும். இந்த வரிசைப்படி நமக்கு சரியான இணை பாத்தீங்கன்னா குப்பை மற்றும் கடை வீதி. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குப்பை கடை வீதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குறில் நெடில் வேறுபாட்டை உணர்ந்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு கொடுத்திருக்காங்க. இரு அப்படின்னா என்ன பொருள்னா வடிகட்டுதல் என்பது பொருள். இப்ப கிராமப்புறங்கள்லாம் தண்ணீர் மேல வந்து தூசி படிஞ்சிருச்சு, இல்ல தூசி மேல மிதந்துருச்சு அப்படின்னா அதை போயிட்டு இருத்துட்டு வா, அந்த நீரை போயிட்டு இருத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இருத்தல் என்பதுக்கு வடிகட்டுதல் என்பது பொருள். செகண்ட் ஒன் பாருங்க, ஈறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஈறு அப்படின்னா இறுதி, இறுதினா முடிவு என்பது பொருள். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வடிகட்டுதல் முடிவு. உட்கார் அப்படின்னா இந்த இரு அப்படின்னா அதற்குதான் உட்கார் என்பது பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாததை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இருப்புனா நிலைமை கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்க, இருப்புனா குடி கொடுத்திருக்காங்க. அந்த காலங்கள்லாம் வந்து இருப்பு அப்படின்றது குடியிருப்ப குறிக்கக்கூடிய சொல்லா பயன்படுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு அப்படின்னா ஒரு உலோகம், என்ன நமக்கு தெரிஞ்சதுதான் அது ஒரு உலோகம். அடுத்து இந்த இரும்பு அப்படின்னா ஒரு சிறிய வகை உயிரினம் கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாத இணை. இந்த இரும்பு அப்படின்னா ஒரு சிறிய வகை உயிரினம் கிடையாது. இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு சிறிய மலையை குறிக்கும். சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இரும்பு ஒரு வகை சிறிய உயிரினம் என்பது தவறான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நகர நகர வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மஞ்சனம் கொடுத்திருக்காங்க, தன்னகரம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மஞ்சனம் கொடுத்திருக்காங்க, ரன்னகரம் வந்திருக்கு. இந்த மஞ்சனம் அப்படின்னா என்ன பொருள் பாத்தீங்கன்னா பற்பொடி. இந்த மஞ்சனம்னா என்ன பொருள் பாத்தீங்கன்னா நீரோட்டம். இதன் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பற்பொடி மற்றும் நீரோட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் எழுதல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வானம் கொடுத்திருக்காங்க. இந்த வானம்னா நமக்கு தெரியும் ஆகாயத்தை குறிக்கும். செகண்ட் பாருங்க, தன்னகரனா வானம் கொடுத்திருக்காங்க. இந்த வானம்னா வெடியையும் குறிக்கும், அம்பையும் குறிக்கும். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆகாயம் வெடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக கொடுத்திருக்காங்க. பொறுத்துகளை ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, புலை கொடுத்திருக்காங்க. இந்த புலை அப்படின்னா என்ன பொருள் பாத்தீங்கன்னா புலால். இந்த புலைக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இழிவு, கீழ்மை அப்படின்றது பொருள். புலால்னா வேற எதை குறிப்பாங்க பாத்தீங்கன்னா இறைச்சியை குறிப்பாங்க. அப்ப புலை என்பதற்கு புலால் என்பது பொருள். செகண்ட் பாருங்க, புழை கொடுத்திருக்காங்க. இந்த புழை அப்படின்னா அது மூங்கில குறிக்கும். தேர்ட் பாருங்க, பொழி கொடுத்திருக்காங்க. பொழி அப்படின்னா இப்ப கிராமப்புறங்கள்ல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தோட எல்லையை குறிப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பொழிக்கல் அப்படின்னு ஒரு கல்ல அந்த இடத்துல நட்டு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல அந்த கல் இருக்கும். அந்த கல் வந்து அந்த எல்லையை குறிக்கும், அந்த எல்லையோட முடிவை குறிக்கும். அப்ப பொழி என்பதற்கு எல்லை என்பது பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், பொலி கொடுத்திருக்காங்க. இந்த பொலி வந்து எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா நெற்குவியலை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கான், அதுக்கப்புறம் கான் கொடுத்திருக்காங்க. இச்சொற்களின் ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
கான் என்ற பொருளுக்கு கான் என்பதற்கு காடு என்பது பொருள். சரிங்களா? கான் அப்படின்னா பார்த்தல் அப்படின்றது பொருள். இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இப்போ கான் அப்படின்றது மட்டும்தான் காடை குறிக்குமானா இல்ல, காடை குறிக்கக்கூடிய வேறு சொற்களும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அடவி, ஆரண்யம், சுரம், பொதி, இதெல்லாம் காட்டை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்ய கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அரி கொடுத்திருக்காங்க. அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அரி என்பது யாரை குறிக்கும் பாத்தீங்கன்னா கடவுளான திருமாலை குறிக்கும். செகண்ட் பாருங்க, அரி கொடுத்திருக்காங்க. அரினா அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் என்பதுதான் பொருள். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திருமால் தெரிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்யணும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மனம் கொடுத்திருக்காங்க. இந்த மனம் என்பதன் பொருள் நமக்கு தெரியும், உள்ளம். செகண்ட் ஒன் பாருங்க, மனம் கொடுத்திருக்காங்க. இந்த மனம் என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா வாசனை. சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உள்ளம், வாசனை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்யணும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். விழா அப்படின்னா இந்த லா சிறப்பு லகரம் லா தான் வரணும். சென்றனருக்கு முன்னாடி ரன்னகர இந்த வரணும். சரியான எண் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, புல் கொடுத்திருக்காங்க. புல் அப்படின்னா ஓரறிவு தாவரத்தை குறிக்கும். இந்த புல் அப்படின்னா எதை குறிக்கும்னா பறவை குறிக்கும். நமக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஓரறிவு தாவரம், பறவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்ய கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உழை கொடுத்திருக்காங்க. உழை அப்படின்னா உழைத்தல், பாடுபடு, வேலை என்பது பொருள். செகண்ட் ஒன் பாருங்க, உலை கொடுத்திருக்காங்க. உலை அப்படின்னா நமக்கு வேலை செஞ்சுட்டு உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கு, உடம்பு உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உளைச்சல் அப்படின்னா வலி என்பது பொருள். நமக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, வேலை, வலி. இந்த உலை அப்படின்னா அது எதை குறிக்கும்? இந்த உலை அப்படின்னா அது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா கொதிநீரை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழைகளற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலை, இலை, இழை கொடுத்திருக்காங்க. இதோட ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருகன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான சரியான பொருள் பாத்தீங்கன்னா இலை அப்படின்னா செடியின் இலை. செகண்ட் ஒன் இருக்க இலை அப்படின்னா மெலிந்து போதல், அதாவது இலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் இருக்க இழை அப்படின்னா நூல் இலைய குறிக்கும். இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செடியின் இலை, மெலிந்து போதல், நூல் இழை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு கொடுத்திருக்காங்க. களி, பழி கொடுத்திருக்காங்க. இதுக்கான பொருள் பாத்தீங்க அப்படின்னா போர் மற்றும் மிகுதி. நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, போர், மிகுதி. கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.